வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது 75 வயசுல ஒருத்தவங்களுக்கு மேடை ஏறி பாராட்டு விழா நடத்தி ஷால்வை போடுறாங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இங்க வயசாகி போச்சு, நீ இந்த பதவியில இருந்து ஓரங்கட்டு, பின்னாடி இருக்கவங்களுக்கு வழி விட அர்த்தமா. இதை நான் சொல்லல, ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் தான் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் இதை பேசியிருக்கார். 75 வயசுன்றது ஓய்வு பெற வயசு, அப்பதான் பின்னாடி இருக்கவங்கலாம் வர முடியும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இப்போ 75 வயசுல அவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, அவர் மோடியை தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு தான் வரப்போற செப்டம்பர் 17ஆம் தேதியோட 75 வயசு ஆகுது. ஸோ அதனால அவர் அங்கிருந்து போகணும். ஏன் 75 வயசு ஆனா போகணுமா? பாஜக அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டாலும், இப்போ எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க அதாவது மோடி அவர்கள் பிரதமரான பிறகு முக்கிய தலைவர்களா அந்த கட்சியில இருந்த, அதாவது அத்வானிலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்கே அத்வானி பாஜகவுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அவருக்கே இவங்க என்ன செக் வச்சாங்கன்னா, நீங்க 75 வயசு ஆயிடுச்சு, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி 2019 அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. உங்க எம்பி சீட், அதாவது சீட்டு டிக்கெட் கிடையாது, பஸ்ஸை விட்டு கீழே இறங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு சீட்டு கிடையாது, உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்பா? ஏன்னா உங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. சரி, அவரை மட்டும் தான் இந்த மாதிரி இறக்குனாங்களா? 75 வயசை காமிச்சு பதவி விட்டு இறக்கி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கட்சியிலேருந்து உங்களுக்கு 75 வயசாயிடுச்சு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தலாம் அவங்களை அங்கேருந்து 2019 ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்காம அனுப்பிச்சாங்க. இதே மாதிரி தான் 2024 இவங்க இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர அகர்வால் அப்புறம் ரித்தா ஜோஷி அப்படின்றவங்களுக்கு 2024 அதை பண்ணாங்க. ஸோ இப்போ மோடிக்கு வயசானோன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் மோடி அவர்கள் வாயை திறக்கல, நான் இந்த பதவி விட்டு போறேன், நான் இருக்கேன், நான் தொடருவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2024 எலெக்ஷன்ல, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் மோடி முகத்தை காமிச்சு மோடி அலை வீசுது, மோடி அலை வீசுதுன்னு இவங்க சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச அந்த ரிசல்ட் பிரதமரா உட்கார போறது மோடி அவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு அப்படின்னு அப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் அதை மறுத்தார். இல்ல 2029 வரைக்கும் மோடி அவர்கள் தான் பிரதமரா தொடர்வாரு. அவர் என்ன சொன்னார்னா, எப்பா இந்த ராமதாஸ் அவர்கள் சொன்னார்ல, இந்த ஒரு வருஷம் நான் தலைவரா இருந்துக்கிறப்பா அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அங்க மோடிஜி அவர்கள் இந்த ஒரு தேர்தலில் பிரதமரா இருக்கட்டும், இந்தியாவை வேற லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாரு. இப்ப எப்படி நிறுத்திருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி வேற லெவல்ல கொண்டு போய் நம்ம இந்தியாவை நிறுத்துவாரு. அதனால அவரே தொடரட்டும். ரெண்டாவது பாஜகக்குள்ள அப்படி எந்த ரூல்ஸுமே இல்லை. என்னன்னு 75 வயசுக்குள்ள எல்லாருமே ரிட்டையர் ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. இவங்களுக்கு வேணும்னா 75 வயசு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிடுங்கன்னு, இவங்களுக்கு வேண்டாம்னா அப்படி ஒரு ரூல்ஸே இல்லை, எங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்வாங்க. ஆனா பாஜக கட்சிக்குள்ள மோடி அவர்கள் ரிட்டையர் ஆகி போகணும் அப்படின்ற போட்டா போட்டு இருக்கான்னு கேட்டா பெரிய அளவில் அங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் இடத்துக்கு அமித்ஷா வேணா வருவார் அடுத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம அண்ணாமலை சொன்னார்ல, நான் ஆடு மாடு மேய்ப்பேன், விவசாயம் பண்ணுவேன்னு, இது பிஜேபியோட ஸ்டைல் போல இருக்கு. ஏன்னா அவரு அமித்ஷாவா தான் சொல்லியிருக்காரு, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண வேலை பார்க்கறது, ஆடு மாடு மேய்க்கிறது, ஃபார்மிங் பண்றதுன்னு இறங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ பாஜகவுக்கு மோடி அவர்கள் இந்த பிரதமர் பதவியில் இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை 75 வயசுலாம். ஆனா ஏன் ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குது, நெருக்கடி கொடுக்குது? அதுவும் இப்போ சமீபத்தில் இந்த பாஜகவுடைய பிரசிடென்ட், அதாவது யாரு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ன போது 3 பெண்களை பரிந்துரை பண்ணாங்க. ஸோ ஒன்று வானதி சீனிவாசன் அவர்கள், இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள், இன்னொருத்தவங்க ஆந்திரால இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இந்த 3 பேருமே பாஜக தரப்புல இருந்து தான் வந்தாங்க, ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து வரல. ஆனா ஏன் ஆர்எஸ்எஸ் இந்த வாட்டி விட்டு கொடுத்துருச்சு? அதாவது நட்டாவோட இடத்துக்கு தான் இவங்க வராங்க. ஸோ நட்டாவோட இடம் பெரிய இதுவா நம்ம பொருட்படுத்தலை. இவங்க ஆர்எஸ்எஸ் அவங்க எதை பொருட்படுத்துறாங்க, எதை ஏம் பண்றாங்கன்னா, இந்த பிரதமர் கேண்டிடேட்டா நம்ம ஆள் போய் அங்க உட்காரணும், யாரு ஆர்எஸ்எஸ் ஆள் போய் உட்காரணும். ஏன் மோடியே இவங்களுக்கு ஃபேவரா தானே செய்யறாரு, அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களோட ஆள் உட்காரணும் அப்படின்னா, மோடி அவர்கள் இந்த பதவிக்கு, அதாவது பிரதமர் பதவிக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் அவர் எப்படி பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இந்த பதவிக்கு வந்த பிறகு அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்திகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் நீங்க பார்த்தாலே தெரியும், குஜராத் முதலாளிகளுக்கு அவர் எவ்வளவு தூரம் செய்யறாரு அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்ல, பாஜக அதிகப்படியா யாரோடைய
பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னா அதுக்குள்ள குஜராத்திகளுடைய பங்களிப்புன்றது அதிகமாகிட்டே போகுது. ஸோ இப்போ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள், அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் அடியிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கட்சி, இந்த பிஜேபி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்குதுன்னா நம்மளுக்கு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட ஒத்து போக கிடையாது கருத்து. ஆனால் பாஜக இந்த அளவுக்கு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா அதுக்கு களத்தில் இறங்கி வேலை செஞ்சது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு மறுக்கப்படாத உண்மை. அப்போ இது என்ன இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பாஜகவை ஆர்எஸ்எஸ் கையகப்படுத்தணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க மெல்ல மெல்ல நகர்றாங்க. இதனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பல நபர்கள் 14 பேர் அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. இவங்களை உள்ள, அதாவது இந்த நிர்வாகிகள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய ரகசிய வேர்களை ஆர்எஸ்எஸ் உள்ள நடத்துது. எப்படி மோடி அவர்கள் இந்த அதிகாரிகளை தன்னோட ஆட்களா உள்ள இறக்கி வச்சுட்டு, இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்களுடைய சிஎம் இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஆட்சி இருக்காது. ஆனால் அதிகாரிகளை அவங்களோட ஆட்களா வச்சுட்டு இப்போ முதல்வர் என்ன இது கொண்டு வந்தாலும் அதை சரியா செயல்படுத்தாம வேலை செய்வாங்க. ஒரு தடையா இருப்பாங்க, அவங்கள வச்சு வேலை வாங்க முடியாது. அந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்வாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு செய்யுது. ஸோ இப்போ அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ குஜராத்திகளோட கை ஓங்கிட்டே இருக்கு, நம்மளுடைய கை ஓகணும். அதுவும் குறிப்பா மகாராஷ்டிராவுடைய சித்பவன் பிராமின் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய கை ஓங்கணும் அப்படின்னா அந்த சமூகத்துல இருந்து ஒரு ஆள் போய் அங்க உட்காரணும், அதாவது பிரதமரா உட்காரணும். அப்பதான் நம்ம இந்த பாஜகன்ற கட்சியை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய கட்சியா மாற்ற முடியும், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்க கட்சியா மாற்ற முடியும் அப்படின்ற ஐடியால தான் அவங்க இவ்வளவும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவங்க இப்போ மோடியே இன்னும் முடிவு பண்ணல நம்ம போறாங்களா போலியா அப்படின்றது பாஜக முடிவு பண்ணல. ஆனா இங்க வேற அரசியல் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு யாரை நெக்ஸ்ட் உட்கார வைக்கலாம், ஒன்னு ஃபட்னாவிஸை உட்கார வைக்கலாம், இல்லைன்னா யோகி ஆதித்யநாத்தை உட்கார வைக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஆனா பெரும்பான்மையானவர் யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சைட்ல இருந்து ஃபட்னாவிஸ் அவர்களை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இவர் சித்பவன் பிராமின், மகாராஷ்டிரா சித்பவன் பிராமின் வகுப்பை சேர்ந்தவர். அதனால அவரு நம்ம ஆள் தான் போய் அங்க உட்காரணும் அப்படின்றாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல மோடிக்கு அப்புறம் நான் தான் ஒரு பியூர் இந்துத்துவவாதி அப்படின்ற மாதிரி அவர் ஆள்ற அந்த உத்தரப்பிரதேசத்துல அவர் பண்ற அந்த அட்டூழியங்கள்லாம் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு முதல் எதிரி யாருன்னா நான் தான். சமீபத்தில் நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மசூதி கீழே கோயில் இருக்குன்னு சொல்றது, 30,000க்கும் அதிகமான மசூதிகளை இடிச்சுட்டு எங்களோட கோயிலை மீட்டெடுப்போம் சொல்றது, முஸ்லீம்ஸ்களுடைய வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க இந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளிகளோட வீடோட சேர்த்து இருக்க மற்ற இஸ்லாமியர்கள் வீடை புல்டோசரை வச்சு இடிக்கிறது. அதனால தான் அவர் யோகி ஆதித்யநாத் புல்டோசர் பாபா அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அதை மோடி அவர்களே ரொம்ப பெருமையா வர சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, புல்டோசரை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்க யோகி ஆதித்யநாத் வச்சு கத்துக்கோங்க அப்படின்னு அவர் பெருமளா பாடியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்ல, அதாவது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோடி அவர்களை விட ஒரு படி மேல நான் போய் இந்துத்துவால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆளு. ஸோ என்னை கொண்டு போய் நீங்க அங்க உட்கார வச்சீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்துத்துவத்தை பரப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க நீ இந்துத்துவாவா, நீ ஆர்எஸ்எஸ் கொள்கையில இருக்கியா, ஆர்எஸ்எஸ் அடிமட்ட தொண்டனா, நீ எவ்வளோ வேலை செஞ்சிருக்க, எத்தனை வருஷம் இருக்கன்றலாம் கிடையாது. என் ஆள் அங்க போய் உட்காரணும். யாரு? அந்த சித்பவன் பிராமின் அப்படின்ற அந்த பேர் தான் அவங்களுக்கு முக்கியம். பேருக்கு பின்னாடி இருக்க அந்த பேர் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால தான் ஃபட்னாவிஸ் அந்த இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை ஏன் அவங்க மறுபடியும் செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க போய் ஆகணும் அப்படின்னு மோடிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, அடுத்து வர அக்டோபர் நவம்பருக்குள்ள பீகாரோடைய தேர்தல் வருது. இந்த பீகாரோடைய தேர்தலில் நாங்க உங்களோட இணைஞ்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதாவது பாஜக கூட ஆர்எஸ்எஸ் இறங்கி களத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டையும் அவங்க வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக சொல்லிச்சு பார்த்தீங்களா, நாங்க இனி ஆர்எஸ்எஸ் தயவே இல்லாம நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2024 தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தயவு இல்லாம 300க்கும் பிளஸ்ஸா இருந்த இந்த பிஜேபி 200க்கு கிட்ட தனிப்பெரும்பான்மை இல்லாம போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் தேர்தலில் போய் இவங்க, அதாவது குறிப்பா மகாராஷ்டிரா தேர்தல் நீங்க எடுத்துக்கும் போது அதுல இதே மாதிரிதான் சொல்றாங்க. போன தேர்தலில் தான் நீங்க எங்ககிட்ட ராங்கு காமிச்சிங்க, எல்லாமே ராங்கா போயிடுச்சு. அந்த மனோரமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்கிட்ட ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ என்கிட்ட ராங்கு காட்டினா எல்லாம் ராங்கா போயிடும். உன் கூட நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சுன்னா நான்
நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை இந்தியா பூரா கேட்கலாம், ஆனா நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து ஆட்டி படைச்சிருக்கு மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ பாஜக என்ன பண்ணுது, தொடர்ந்து மற்ற கட்சியில ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய நல்ல ஆட்களை, அதாவது இந்த கட்சியில அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த கட்சிக்கு ஒரு வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து மிரட்டி, ஈடியை விட்டு மிரட்டி அவங்க கட்சிக்குள்ள கூப்பிடுறாங்களா, அப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறவங்கள சும்மா உட்கார வைக்க முடியாது, ஏதாவது ஒரு முக்கிய பதவி கொடுத்தாகணும். அப்படி முக்கிய பதவி கொடுத்து அவங்கள ஒரு முதல்வர் வேட்பாளராக நிர்ணயம் பண்ணும்போது இப்ப அந்த கட்சிக்குள்ள, அதுவும் குறிப்பா ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன ஒரு அதிருப்தினா, இந்த கட்சிக்காக நாங்க இவங்களை உழைக்கிறோம், அதுவும் கீழே தேர்தல் நேரங்கள்ல அடிமட்ட வேலையில இருந்து மேல்மட்ட வேலை வரைக்கும் எல்லாமே நாங்க பாக்குறோம், காலங்காலமா பிஜேபிக்காக வெற்றிக்காக நான் உழைக்கிறோம், எங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, நீங்க உங்க ஆளுகளே வந்து நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, குறிப்பா இந்த மத்த கட்சியில இருந்து கூப்பிட்டு வரீங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து முக்கிய பதவி கொடுக்குறீங்க, இதனால களத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எந்த மதிப்புமே இருக்க மாட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்தல் நேரத்துல இவன் வந்து சொல்றான்னு வைங்களா, அவனுக்கு களம் தெரியும், ஆர்எஸ்எஸ் காரன் வந்து சொல்றான் இது இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க, இது இப்படி செஞ்சாதான் சரியா வரும் அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றானா, அதை பாஜக காரன் ஏத்துக்க மாட்டான், எங்களுக்கு தெரியும் போயா அப்படின்ற மாதிரி பேசிடுறான். ஸோ இப்போ இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம உழைச்சி கொடுத்து நம்மளுக்கு எந்த பதவியுமே இல்லை, இதே நம்ம ஆள் மேல இருந்தாருன்னா நம்ம சொல்றது தானே அங்க செய்ய விட, அப்ப நம்ம சொல்றது தானே சட்டம் ஆகும். ஸோ மோடியும் அமித்ஷாவும் நாட்டுக்கே சட்டம் போடலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு சட்டம் போடுறது ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு. அதனாலதான் மகாராஷ்டிரா தேர்தலில் பட்னாவிஸ் அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கிறாங்க, சிவசேனாவுடைய ஷிண்டே துணை முதல்வராக வராரு. அதாவது ஏற்கனவே அந்த மாநிலத்தில் முதல்வராக இருந்த ஷிண்டேவை துணை முதல்வராக டீப்ரமோட் பண்ணி பட்னாவிஸ் தூக்கி முதல்வராக உட்கார வைக்கிறாங்க. இதே மாதிரிதான் டெல்லியில வந்து ரேகா குப்தா, இந்த ரேகா குப்தா அப்படின்றவங்களும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி, அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் வளர்ந்த பொண்ணு தான். ஸோ அவங்களையும் இப்போ வந்து டெல்லிக்கு சிஎம்மா ஆக்கி உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இல்லை டெல்லியா இருக்கட்டும் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் எங்க ஆளை உட்காரவை, இல்லைன்னா அவங்க கூட தேர்தலில் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு பாஜகவை தள்ளியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரேடியா நம்ம வந்து பாஜகலேருந்து மோடி அவர்களை எடுத்துடணும், மோடி அவர்கள் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து மராத்தியருக்கும் குஜராத்தியருக்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்த ஒரு மராத்தி ஆள் தான் போய் உட்காரணும், அதுவும் சித்ப பிராமின் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆள் தான் போய் உட்காரணும், நீ ஆர்எஸ்எஸ் உடைய ஆளாவே இரு, நீ இந்துத்துவ ஆளாவே இரு, அது ஏன் ஆள் உட்காரட்டும் அப்படின்றதுனால தான் ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் இந்த பிஜேபிக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு மோதல், ஒரு சண்டை வெளியே வந்து காமிச்சிக்காம இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சண்டை போயிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் மோடி ஆக்கிடுவாரு, நான் இந்துத்துவ ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் இருப்பேன், ஆனால் நான் சொல்றது தான் ஆர்எஸ்எஸ் கேட்கணும் அப்படின்ற நிலைமைக்கு இவங்க நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மோடியோடைய இந்த பதவிக்கு இவங்க நெருக்கடி கொடுத்து அங்கேருந்து மோடி அவர்களை தூக்கிட்டு நம்ம ஆளை உள்ள உட்கார வைக்கணும். ஏற்கனவே இந்த நட்டாக்கு பதில் நம்ம ஆளை உட்கார வைக்கலாம் பார்த்தோம், அதில் இவங்க ஏமாத்திட்டாங்க பிளான் பண்ணி. ஸோ இதையே நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஐடியா போட்டு தான் ஆர்எஸ்எஸ் இறங்கி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. இதை மோடி அவர்கள் எப்படி சமாளித்து வேலை வரப்போறாரு, ஒருவேளை இந்த இதில் நடக்கலனாலும், அதாவது இப்போ உடனே 75 வயசு ஆன உடனே அவர் இறக்கலனாலும் 2029 கண்டிப்பாக மோடி அவர்களை இறக்கிறது உறுதியாயிடுச்சு. இறக்கிட்டு அவங்களுடைய ஆள், அதாவது பட்னாவிஸ் மாதிரி அவங்களுடைய சித்தாந்தத்தில் அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட சமூகத்துல இருந்து ஒரு ஆளை தான் உட்கார வைப்பாங்க. யோகி ஆதித்யநாத் எப்படி கம்பு சுத்தினாலும் அவரை சமாதானப்படுத்தி மூலையில் உட்கார வச்சுட்டு இவரை தான் கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ போட்டி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, யோகி ஆதித்யநாதா பட்னாவிஸா, மோடியை எப்படி இறக்குறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் இப்படி வளர்ந்துட்டு இருக்கானே, இவனை யாரா அடிக்கிறது, இவனை யாரா ஒழிக்கிறது அப்படின்வாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ளே அடிச்சு அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைமை தான் இப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்திருக்கு. பாஜகவை அடிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் இப்போ களத்தில் இறங்கியிருக்கு. அடிச்சு பாஜகவை எப்படி காலி பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.